யூகேனுடைய பல இடங்கள்லையும் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த பூகம்பம் பல இடங்கள்ல உணரப்பட்டிருப்பதாகவும் வீடுகள் அதிர்ந்து சத்தம் ஏற்பட்ட சம்பவங்களும் பிரித்தானியாவில் பல இடங்கள்ல பதிவாகி இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. யூகேனுடைய 2029ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற தேர்தலின் போது எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே வேளையில இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கின்ற ரிஃபார்ம்ஸ் மற்றும் டோரிஸ் கட்சிகள் இணைய போகிறதா அப்படின்ற ஒரு தகவல் பற்றியும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இதே நேரம் பள்ளி மாணவர்கள் போயிருந்த பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருந்தது. ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் அண்மையில் அறிவித்திருந்த இந்த மைக்ரேஷன் சம்பந்தமான இறுக்கமாக்கும் சட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. பிரித்தானியாவில் பரவக்கூடிய ஒரு புதிய தொற்று நோய் தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விடயங்களையும் இந்த வீடியோல தொடர்ச்சியாக பார்க்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதுக்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரித்தானியா முழுவதும் ப்ளூ காய்ச்சல் அப்படின்ற ஒரு புதிய வகை காய்ச்சல் பரவுவதாகவும் இந்த காய்ச்சலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அப்படின்ற ஒரு தகவலை NHS வெளியிட்டிருக்கிறது. இந்த காய்ச்சலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வழமையான தற்காப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடுங்க அப்படின்ற ஒரு விடயம் கேட்கப்பட்டதோட மாஸ்க் அணியுமாறும் மக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. யூகேயில் இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த நாட்கள்ல காய்ச்சல் மற்றும் தடிமன் போன்ற நோய்கள் இருப்பதாகவும் இது இந்த ப்ளூ காய்ச்சலினுடைய அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த காலப்பகுதியில வைத்தியசாலைகள் அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால உரிய சிகிச்சையை வழங்குறதுக்கும் சில இடங்கள்ல தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனால அதிகபட்சம் உங்களுக்கான பாதுகாப்பை நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறிக்கை NHS ஆல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை பிரித்தானியாவில் 13 நிலநடுக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாகவே யூகேயை பொறுத்தவரையில வருடம் ஒன்றிற்கு 200 தொடக்கம் 300 வரையான நில அதிர்வுகள் பதிவு செய்யப்படும். இந்த நில அதிர்வுகள்ல அதிகப்படியான நில அதிர்வுகளை மக்களால் உணர முடியாது அப்படின்ற ஒரு விடயம் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த புதன்கிழமை அன்று யார்க்ஷயர் பகுதிகளில் 3.3 ரிக்டர் அளவுல பூகம்பம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வீடுகள் பல அதிர்ந்திருப்பதாகவும் இந்த இடங்கள்ல பாரிய சத்தம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னர் 1931ஆம் ஆண்டு 6.1 ரிக்டர் அளவுல ஒரு பூகம்பம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதே போன்ற ஒரு பூகம்பமாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் இதனால ஏற்பட்ட தாக்கங்கள் குறித்தான எந்தவித தகவல்களும் இதுவரையில வெளியிடப்படவில்லை. சொத்துக்களுக்கோ மக்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எதிர்வரும் காலங்களிலையும் அதிகப்படியான பூகம்பங்கள் பிரித்தானியாவை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. யூகேனுடைய பிராந்தியத்துக்கு அண்மையில் 1300 கிலோமீட்டர் பரப்புகளுக்குள்ள இந்த பிளேட்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த பூகம்பங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான காரணமாக இது இருக்கலாம். நிலத்திற்கடியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிளேட்ஸ் இருக்கிறதுனால இதனுடைய பாதிப்பு மிக பெரிய அளவில் இல்லை அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கடந்த புதன்கிழமை அன்று நண்பகல் நேரத்தில் 30 மாணவர்களை கொண்டு சென்ற ஒரு ஸ்கூல் பஸ் லங்கஷயரில் விபத்துக்கு உள்ளாகி இருந்தது. ஒரு குறுகிய பாலத்துக்குள்ள போகும்போது மேற்பக்கம் முற்றாக சிதைவடைந்து இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. விபத்தில் 8 வயதான மாணவர் ஒருவர் தலையில் காயப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த பஸ்ஸில் பயணித்த 30 மாணவர்களுக்கும் எந்த விதமான உபாதைகளும் ஏற்படவில்லை அப்படின்னாலும் பிரித்தானியாவில் அண்மையில் இந்த லோவர் பிரிட்ஜில் ஏற்படக்கூடிய விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துட்டு வருகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. கடந்த ஆண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட 7 விபத்துகள் இப்படியாக நடந்திருக்கிறது. இந்த விபத்துகளை தடுக்கும் முகமாக புதிய செயற்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த லோவர் பிரிட்ஜ்கள்ல டபுள் டெக்கர் பஸ்ஸுகள் போவதற்கான தடைகள் இருந்தாலும் சில இடங்கள்ல அதையும் மீறி இந்த விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட சம்பவத்தில் தெய்வாதீனமாக யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்றது சந்தோஷப்படக்கூடிய ஒரு தகவலாக அமைகிறது. யூகேனுடைய மைக்ரேஷன்ல புதிய பல திட்டங்களை ஷபானா மஹ்மூத் அண்மையில அறிவித்திருந்தாங்க. இதன் அடிப்படையில அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான சட்ட திட்டங்களை மேலும் இருக்கிற பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இது பிரித்தானியாவில் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. இந்த கேள்விகள் அப்படின்றத விட இவர்களுக்கான நிரந்தர வதிவிடமை என்பது இனிமேல் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுல இந்த சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 225 ஆர்கனைசேஷன்கள்ல இருந்து
ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூதிற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது பிரித்தானியாவுக்கான ஒரு விடயம் கிடையாது. பிரித்தானியர்கள் இப்படியான விடயங்கள்ல ஒரு நாளும் ஈடுபடுவது கிடையாது. உலகளாவிய ரீதியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புகலிடம் வழங்கக்கூடிய ஒரு ஷெல்டர் வழங்கக்கூடிய நாடாக யூகே இதுவரை காலமும் இருந்து வந்திருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகள்ல இப்படியான ஒரு சட்டத்தை யாருமே நிறுவவில்லை அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது நிறுத்தப்பட்டு மக்களுக்கு ஏற்கனவே ஒரு உயிர் ஆபத்திலையும் அச்சத்திலையும் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களை மேலும் பயப்படுத்தாம அவர்களுக்கான ஒரு ஆதரவு வழங்கக்கூடிய நாடாக பிரித்தானியா மாற வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாக இந்த கடிதம் சுட்டிக்காட்டுகிறது. யூகே ECHRோடு இருக்கும்போது இப்படியான நடவடிக்கைகள், இந்த மாதிரியான சட்டங்கள் எந்த அளவுக்கு சாத்தியமானது அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போது முன்வைக்கப்படுகிறது. அண்மையில இந்த சட்டத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டம் நேற்றைய நாள் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தைகள் பிரித்தானியாவில் பிறந்திருந்தாலும் அசைலம் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் போது அந்த குழந்தைகளும் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே அசைலம் கோரிக்கையாளர்களுடைய சொத்துக்கள், அவர்கள் கொண்டு வரக்கூடிய தங்க ஆபரணங்களை அவர்களுடைய வழக்குக்காகவும் அவர்களுடைய வீடுகளுக்காகவும் வாங்கப்படும், பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதற்கு பிறகு அது வாபஸ் பெறப்பட்டது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. மைக்ரன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது அநேகமான இயக்கங்கள் அல்லது அநேகமான ஆர்கனைசேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மைக்ரன்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அசைலம் கோரிக்கையாளர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ILR தொடர்பான பிரச்சனைகள் இப்போது கன்சல்டேஷனில் இருந்து வருகிறது. இந்த கன்சல்டேஷன் பற்றின ஒரு முக்கியமான அறிவித்தல் இருக்கு. அதை இந்த வீடியோல சொல்ல முடியாது. இந்த கன்சல்டேஷன்ல ஏற்கனவே பிரித்தானியாவில் இருப்பவர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்றத ஹோம் ஆபீஸ் அறிவித்திருக்கிறது. அடுத்த வீடியோல இதை பத்தி டீடைலா பேசலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வைங்க. உடனுக்குடன் வீடியோக்களை பாருங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பிட்ட அழுத்தத்தின் காரணமாக அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய ரீதியில இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அசைலம் கோரிக்கையாளர்கள் 20 வருடங்கள் 25 வருடங்கள் ஆனாலும் இவர்களுக்கான பாஸ்போர்ட் வழங்கப்படாது அப்படின்ற அறிவித்தலானது அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்டாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட அசைலம் கோரிக்கையாளர்கள் இப்போது மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறதுனாலையும், இவர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள், ஒரு ட்ராமாவில் இருந்தவங்க, அவர்களுடைய குழந்தைகள் எதிர்காலம் உட்பட பல விடயங்களும் இப்போது பாதிப்புக்குள்ளாக இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் இதன் மூலமாக முன்வைக்கப்படுகிறது. பிரித்தானியாவினுடைய தற்போதைய பிரதான எதிர்கட்சிகள்ல மிக முக்கியமான 2 எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய டோரிஸ் கட்சியினரும் ரிஃபார்ம்ஸ் கட்சியினரும் ஒன்றாக இணைய போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் இணையதளத்தில் வலம் வந்தது. இதனை டோரிஸ் மற்றும் ரிஃபார்ம்ஸ் கட்சிகள் 2 கட்சிகளுமே நிராகரித்திருக்கிறார்கள். குறிப்பாக டோரிஸ் கட்சியினர் இதை பத்தி சொல்லும் போது இப்போதைக்கு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு பதத்தை பிரயோகித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ரீஃபார்ம்ஸ் கட்சியை பொறுத்தவரையில கன்சர்வேட்டிவ்ஸுடன் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் கடந்த காலங்களில் இருந்ததாகவும், அதற்காக ரிஃபார்ம்ஸ் கட்சி பல தடவைகள் டோரிஸ் கட்சியை தொடர்பு கொண்டதாகவும், இப்போதைக்கு அப்படியான ஒரு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்திருப்பதும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அண்மையில நடத்தப்பட்ட இன்னும் ஒரு கருத்து கணிப்பின் போது பிரித்தானியாவினுடைய இப்போதைய ஆளும் அரசாக இருக்கிற லேபர் அரசாங்கம் படுதோல்வியை சந்தித்திருந்ததையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. தோல்வி அப்படின்றதையும் தாண்டி இந்த கருத்து கணிப்பின் போது முதலாவது இடத்தில் ரிஃபார்ம்ஸ் கட்சியினர் இருக்கிறார்கள். 2வது இடத்தை பொறுத்தவரையில டோரிஸ் கட்சியினர், 3வது இடத்தில் கிரீன் பார்ட்டி, 4வது இடத்திற்கு லேபர் அரசாங்கம் பின்னோக்கி சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட ஆய்வை நடத்திய நிறுவனம் சொல்லும்போது கடந்த 30 ஆண்டுகள்ல இப்படியான ஒரு தோல்வியை கருத்து கணிப்பில் லேபர் அரசாங்கம் சந்தித்ததே கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ரீஃபார்ம்ஸ் கட்சி வெற்றி பெறுவார்களாக இருந்தால் ILR முற்றுமுழுதாக நீக்கப்படும். மைக்ரன்ட்ஸுக்கு ஒரு மிகவும் சவாலான காலமாக அது ஆக்கப்படும். ஏற்கனவே ILR-ஆக இருப்பவர்கள் சிட்டிசன்ஷிப்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அவர்களுடைய ILR பறிமுதல் செய்யப்பட்டு இவர்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ஒர்க் வீசாவாக வழங்கும் ஒரு திட்டமும் ரிஃபார்ம்ஸ் கட்சியினர் முன்வைத்திருந்ததையும் இந்த வீடியோல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.